என் பேர் செந்தில்குமாருங்க. அம்மாவாளையம் கிராமத்தில் வசிக்கிறேங்க. நாங்கள் தொழிலுக்கு போகிறனாலும் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகிறனாலும் ஆற்றை தாண்டி பவானி ஆற்றை தாண்டி தான் போகணுங்க. ஆற்றுல தண்ணி வந்துருச்சுன்னா அந்த பக்கம் தாண்டி போக முடியாதுங்க. ஹாஸ்பிட்டல் போகிறனாலும் 8 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணுங்க. அப்படி போகிற நேரத்தில் அந்த உயிரை எங்களால் காப்பாற்ற முடியறது இல்லைங்க. இந்த பாலம் கட்டி கொடுக்குறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பல வருஷமாக 15 வருஷம் 20 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த பாலம் நடக்கலைங்க, எந்த வேலையும் நடக்கலை. எங்களுக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பாலத்தை கட்டி கொடுத்து எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குன்னு அம்மாவாளையம் கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பேர் ராஜசேகர். அம்மாவாளையம் கிராமத்தில் வசிக்கிறேன். அம்மாவாளையம் கிராமம் 2 பக்கம் பவானி ஆற்றால் சூழப்பட்டிருக்கு. அதனால் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் டெய்லி பள்ளிக்கு உயிரை பணயம் வைத்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய காலங்களில் தண்ணி அதிகமாக வந்துடும். அதனால் பள்ளிகள் குழந்தைக்கே போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதே போல் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுபவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக கிட்டத்தட்ட 8 கிலோமீட்ரு நாங்கள் செல்ல வேண்டியது இருக்குது. அதனால் பல உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். எனவே இந்த பாலம் கட்டி கொடுப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரில் மனு கொடுத்துருக்கோம். மாண்புமிகு அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் 4 முறை சட்டமன்றத்தில் பாலம் கட்டி கொடுப்பதற்கான கோரிக்கை வைத்து பேசியிருக்காரு. மாவட்ட ஊரக முகமை மூலமாக அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த பாலத்தை கட்டி கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தால் இந்த ஊர் மிகவும் வளர்ச்சியடையும், பல உயிர்களை இழப்பதை எங்களால் தடுக்க முடியும். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பாலத்தை உடனடியாக கட்டி கொடுக்க வேண்டும் என்று அம்மாவாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.